ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக மற்றவங்க வந்து நீங்கள் காப்பி பண்ணவே கூடாது. செகண்ட் திங், அந்த ரெஸ்யூம் சேவ் பண்ணுறப்போ ஒரு ப்ராப்பர் நேமிங் ஃபார்மேட்டில் தான் சேவ் பண்ணணும். தேர்டு திங்ஸ், ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறப்போ அது வேர்டு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் கிரியேட் பண்ணணும். நான் ஒரு ஃப்ரெஷர், நான் என்னோட ரெஸ்யூமை எப்படி பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னோடைய நேம் அண்ட் தென் ஒரு ப்ரொஃபஷனலாக பாஸ்போர்ட் சைஸோ ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஜாப் டைட்டில், எந்த மாதிரியான ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜாப் டைட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுனால அந்த ஜாப் டைட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், என்னுடைய இமெயில் ஐடி, என்னுடைய மொபைல் நம்பர், அண்ட் தென் என்னுடைய அட்ரஸ், அண்ட் தென் என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் அதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் சம்மரி, ஒரு 2 லைன்ஸில் ப்ரொஃபைல் சம்மரி இன்க்ளூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்கில் செட், எந்த மாதிரியான ஸ்கில் செட் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணுங்கள். இங்கே நான் எனக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜஸ், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆஸ் எ ஃப்ரெஷராக உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக வேறு எது எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. அதனால் நீங்கள் உங்களோட இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்ஸை இங்கே கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட், நீங்கள் ஃபைனல் இயரில் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஸ்கூலிங் எங்கே, அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரெஸ்யூமை வச்சு எப்படி ஜாப் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாப் அப்ளை பண்ணுறது, சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம்.